குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இபியில் ஏஇ எக்ஸாமுக்கு பேசிக் இன்ஜினியரிங் அப்படின்ற டாப்பிக்கில் மீன்ஸ் அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம கொஷின் சால்வ் பண்ணி போட போகிறோம். மீன்ஸ் கண்டினியூஸாக நம்ம பேசிக் இன்ஜினியரில் சால்வ் பண்ணி போடலான் இருக்கோம். ஸோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வில் மூவ் ஆன் டு ப்ராப்ளம் சால்விங் செஷன் நவ். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஆக்சுவலி அப்ளைட் மெக்கானிக்ஸில் கேட்டிருக்காங்க. அப்ளைட் மெக்கானிக்ஸில் பர்டிகுலராக பேரலோகிராம் லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பேரலோகிராம் லா என்ன சொல்லணும்னா, ரிசல்டன்ட் சப்போஸ் ரெண்டு ஃபோர்ஸ்க்குள்ள ரிசல்டன்ட் தேவை அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபோர்ஸ், ஒன்று வந்து பி இன்னொன்று வந்து கியூ அப்படின்னு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் டீட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இதோட ரிசல்ட்டோட ஃபார்முலா அப்படி இருக்குன்னா, ரிசல்டன்ட் ஆர் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos θ அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியும் அண்டு கியூ ஈக்குவல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. செகண்டு ஆர் ஆக்டிங் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 6 டிகிரி, டீட்டாவும் கொடுத்துட்டாங்க 6 டிகிரின்ட்டு வித் ஈச் அதர். ஓகே, ஸோ ரெண்டுத்து நடுவில் வந்து 60 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் தி டூ ஃபோர்ஸ், ரிசல்ட் ஆஃப் தி டூ ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிள் டேரக்டாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ ரிசல்டன்ட் ஆர் வில் பி ஈக்குவல் டு, ஸோ பி ஸ்கொயர், இந்த கியூப் பதிலாக நம்ம பீனை யூஸ் பண்ணலாம், பி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு இந்த கியூப் பதிலாகவும் நம்ம பீனை யூஸ் பண்ணலாம். இப்போ டேரெக்டாக பி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். காஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். காஸ் 60 1/2 வரும். ஸோ அதை வேணால் ஒரு ஸ்டெப் போடலாம். 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 60 பதிலாக நம்ம வந்து மீன்ஸ் 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 1/2 வில் பி, ஸோ இந்த 1/2 கேன்சல் ஆகிடும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 3p ஸ்கொயர் அப்படின்னு வரும். நம்ம ரூட் எடுத்தோன்னா ரூட் 3 இன்ட்டு பி ஸ்கொயர் கேன்சல்னா பி வரும். ஆன்சர் வில் பி p√3 ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ மீன்ஸ் பேரலோகிராமில் இது மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். பட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பேரலோகிராம் வந்து ரிசல்டன்ட் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos θ. ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மீன்ஸ் ஒரு the force required to slide of body weight 200 newtons அப்படின்னு கேட்டிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பாடி இது மாதிரி வச்சுருக்கோம், அதோட வெயிட் வந்து 200 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து 200 நியூட்டன். இது வந்து மீன்ஸ் எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் இருக்குன்னா, மியூவோட வேல்யூ வந்து மியூன்னு சொல்லுவோம். மியூவோட வேல்யூ வந்து 0.2 இருக்குது. மீன்ஸ் இந்த சர்ஃபேஸில் வந்து அந்த பாடி மீன்ஸ் ஸ்லைட் ஆகணும்னா மினிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் மீன்ஸ் ஆக்சுவலி ஒரு பாடி இருக்குன்னா, மீன்ஸ் சப்போஸ் இந்த பாடி இப்படி மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கும் இந்த நார்மல் ஃபோர்ஸ், இந்த வெயிட்டோட பாடியோட இருக்குல்லையே, அதுக்கு நார்மல் ஃபோர்ஸ்க்கு ரிலேஷன் பார்த்தா மியூ ஈக்குவல் டு F/n அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். F ஈக்குவல் டு மியூ இன்டூ n. மியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.2, மியூவோட வேல்யூ 0.2 கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ அதை கிவன் அஸ் 200 நியூட்டன். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் 200 நியூட்டன் வில் பி 40 நியூட்டன். மீன்ஸ் திஸ் இஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை தாண்டி நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தா அது மூவ் ஆகும். ஸோ த மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் இஸ் 40 நியூட்டன். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன். என்னென்னா, இதில் ஒரு பாடி 200 நியூட்டனில் மீன்ஸ் இங்கே இருக்குது. அந்த பாடி மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இந்த சர்ஃபேஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ கொடுத்துருக்காங்க 0.2. இந்த 0.2க்கும் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கும் நார்மல் ஃபோர்ஸ்க்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி மீன்ஸ் இதே மாதிரி இது வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், இதே மாதிரி வந்து இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் ஒரு பாடி இருந்தாலும் அப்படி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். மீன்ஸ் நெக்ஸ்ட் செஷனில் அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணுவோம். வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நவ். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் ஆக்சுவலி லாமிஸ் தியரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் பாயிண்ட் ஏ இஸ் இன் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈக்குலிபிரியம் கேஸ் நம்ம லாமிஸ் தியரம் அட்டன் பண்ண முடியும். மீன்ஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸஸ் த வேல்யூஸ் ஆஃப் தி டென்ஷன் TA, TAB அண்ட் TAC இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, மீன்ஸ் இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அது வந்து 600 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹரிசாண்டலுக்கும் இதுக்குள்ளே 30 டிகிரி, இங்கே 6 டிகிரி. ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 180 டிகிரி இருக்கும். அப்போ இங்கே 30 ப்ளஸ் இந்த 60 போச்சுன்னா இங்கே 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஒரு 90 இருக்கும். அப்போ 90 + 30 ஆட் பண்ணிட்டோன்னா இது ஒரு 120 இருக்கும். இந்த 60 + ஒரு 90 ஆட் பண்ணால் இது வந்து டோட்டலாக 150 டிகிரி இருக்கும். ஸோ மீன்ஸ் லாமிஸ் தியரம் படி என்னன்னா, சப்போஸ் ஒரு 3 ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா ஈக்குலிபிரி ஃபோர்ஸஸ், சப்போஸ் இது F1 வச்சுப்போம், இது F2ன்னு வச்சுப்போம், இங்கே F3ன்னு வச்சுப்போம். இந்த F3க்கு ஆப்போசிட் இருக்க ஆங்கிள் நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன்.
F1க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நான் பீட்டான்னு வச்சுக்கிறேன், F2க்கு ஆப்போசிட்டில் நான் காமான்னு வச்சுக்கோங்க. ஸோ லாமிஸ் தேரம் எப்படி ரிலேட் பண்ணால் F1 டிவைடட் பை இந்த F1க்கு ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட சைன் தீட்டாவாக இருக்கும், சைன் பீட்டா அப்படின்னு வரும். F2 எடுத்துக்கிட்டோம்னா F2க்கு அப்படி ஆப்போசிட் ஆங்கிள் இருக்குது, காமான் இருக்குது, அப்போது சைன் காமா வில் பி ஈக்குவல் டு F3க்கு ஆப்போசிட்லாம் வரும்னா சைன் ஆல்ஃபான்னு வருது. ஸோ இப்படி தான் ரிலேட் பண்ணுது லாமிஸ் தேரம். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ரிலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா திஸ் ஃபோர்ஸ் 600 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 600 ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னா சைன் 90 இருக்குது. அதே மாதிரி இந்த டிஏசி அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, டிஏசி டிவைட் பை சைன் 115 இருக்குது. அதேமாதிரி டிஏபி டிவைடட் பை அதுக்கு ஆப்போசிட் வந்து சைன் 120 இருக்குது. இப்போ டிஏசி வேணும்னா இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணலாம். சைன் 90 டிகிரி 1 தெரியும், அப்போ 600 by 1 600 போட்டுக்கலாம். 600 will be equal to TAC divided by sin 150. Okay, so sin 150 is nothing but TAC வேணும்னா TAC will be equal to 600 into sin 150. sin 150 is nothing 1 by 2, 600 into 1 by 2 அடிச்சுனா வந்து 300 வரும். ஓகே, அது TAC. Similarly I will solve here. TAB will be equal to divided by sin 20 இருக்கும், sin 120 will be equal to 600. அப்போ TAB will be equal to 600 into sin 120. sin 120 வேல்யூ வந்து 0.86 வரும், 0.866 வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 516 சம்திங் வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி வேல்யூ எடுத்துனா 520 வரும். ஆப்ஷன் ஏழு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் நான் ஒன் செகண்ட் சொல்கிறேன். மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 மீன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது 3 ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக இருக்கும். அதோட 3 ஆங்கிள் நம்மளுக்கு மீன்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சைன் லாமிஸ் தேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுபடி பார்த்தா இந்த தேரம் யூஸ் பண்ணிட்டேன். இதுபடி தனியாக இந்த 600 டிவைடட் பை சைன் 90 அதில் 1 will be equal to TAC டிவைட் பை சைன் 150 அண்ட் 600 டிவைடட் பை 1 equal to TAB டிவைட் பை சைன் 120. இதை ரிலேட் பண்ணி TAC அண்ட் TAB கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, சிமிலர்லி இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளமும் இருக்கும், அதுவும் நம்ம சால்வ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா சேம் லாமிஸ் தரோம், பட் மீன்ஸ் ஆங்கிள் வெவ்வேறு இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக போட்டலாம், ஒன்றும் இல்லை. மீன்ஸ் இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம் அப்படின்னா ஸோ மீன்ஸ் இதோட ஃபோர்ஸ் வந்து 500 கொடுத்துட்டாங்க. இந்த T2 அண்ட் T1 அகைன் இதோட வேல்யூ 90 டிகிரி, இதோட வேல்யூ 120. நம்மளோட 3 மீன்ஸ் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா சர்க்கிளில் திஸ் ஆல் வில் பி 360 வரும். இந்த 90 இந்த 120 ஆட் பண்ண 210 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்குங்க 150 டிகிரி வரும். மீன்ஸ் இதுவும் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி கொஸ்டின் தான். ஸோ லாமிஸ் தேரம் அப்ளை பண்ணால் எனக்கு T1 டிவைட் பை இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னா 120 வரும், சைன் 120. T2 எடுத்தோம்னா அதோடைய ஆப்போசிட்டில் T2 டிவைடட் பை சைன் 150. இந்த 500 டிவைட் பை எடுத்தோம்னா அது ஆப்போசிட் வந்து சைன் 90. ஓகே, ஸோ சிமிலர்லி அதே மாதிரி தான் இந்த கேஸும் T1 வேணும் அப்படின்னா 500 இன்ட்டு சைன் 120 போடணும். ஓகே, 500 ஈக்குவல் சைன் 120 0.86 உங்களுக்கு தெரியும், 0.866. ஸோ அது மீன்ஸ் √3/2 வரும். ஓகே, ஸோ அது வந்து 0.86 போடுவோம். ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணால் 433 வரும். சிமிலர்லி T2 வேணா T2 வில் பி ஈக்குவல் டு 500 இன்ட்டு மீன்ஸ் சைன் 150 வரும், சைன் 150 1/2 அடிச்சுனா 250 வரும். ஆன்சர் 433 அண்ட் 250. ஆன்சர் இஸ் இன் ஆக்சுவலி ஏ. ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபியூச்சராக பேசிக் இன்ஜினியரிங்கில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், மீன்ஸ் எல்லா ஏரியாலையும். ஸோ சிமிலர்லி மீன்ஸ் நம்ம வந்து மீன்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மீன்ஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து மீன்ஸ் அது மெக்கானிக்கலாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இட்ஸ் மீன்ஸ் லான்ச்சஸ் ஃப்ரம் 22 February 2021 மீன்ஸ் அட் தி அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ எதனா உங்களுக்கு எதனா கொரி இருந்துச்சுன்னா அந்த 81908793 நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீன்ஸ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.